இன்று நம்முடைய வெற்றியின் நாள். இன்றும் நாளையும் நமதே என்கிறதான அனுதின காலை தியானம் நம்முடைய யூடியூப் சேனலிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்க சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே நம்மை சிட்சிக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. இது புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? We are a sons of God. நாம் தேவ புத்திரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ புத்திரர்களாக தேவன் நம்மளை மாற்றியிருக்கிறார். அவருடைய புத்திரர்களாக இருக்கும்போது தேவன் உடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எது சீர்படுத்தப்பட வேண்டுமோ, எது திருத்தப்பட வேண்டுமோ அந்த காரியங்களுக்காக அவர் சிட்சிக்கிறார். சிட்சை வேறு, சிலுவை வேறு. சிட்சை என்பது தேவன் நம்மீது வைத்திருக்கிறபடினாலே நம்மை மாற்றும்படியாக அவர் தெரிந்து கொள்ளும் பாதை. சிலுவை என்பது அவர் மீது நம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாதை. ரெண்டையும் குழம்பிக் கொள்ளக்கூடாது. சில வேளையில் ஆண்டவர் நம்மளை திருந்துவதற்காக, சில காரியங்களை சீர்படுத்துவதற்காக சில பாதைகளிலே நடத்தும் போது அதை அறிந்து அது நம்ம என்னமோ தியாகம் செய்கிறமா நினச்சக்கூடாது. நம்மை மாற்றும்படியாக தேவன் பல மனிதர்களை அனுப்புகிறார், பல சூழ்நிலைகளை அனுப்புகிறார். அந்த சூழ்நிலைகளிலே நாம் நம்மிலே என்ன மாற்றப்பட வேண்டும், என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும். சில வேளையில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்மை மாற்றுகிறது. ஆகவே அநேக ஆண்டுகள் தேவன் நம்மை உணர்த்தியும் சில தீர்மானங்களை நாம் எடுக்காதிருக்கும் போது தேவன் அவர் தெரிந்து கொள்ளும் பாதையிலே நம்மை நடத்தி நாம் தீர்மானங்கள் எடுக்கும்படியான சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆகவே சற்று கவனித்து, ஆண்டவரே, நான் எந்த காரியங்களிலே என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் நம்மளை மாற்றிக்கொண்டே தாங்க இருக்கிறாரு. ஆனால் நம்ம தீர்மானிக்காமல், நாம் முழுவதும் விட்டு கொடுக்காமல் அவருடைய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஆகவே அதை உணர்ந்து கர்த்தருடைய சிட்சையின் பாதை எது என்பதை அறிந்து நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆண்டவருக்காக சில காரியங்களை சகிப்பது, ஆண்டவருக்காக சில காரியங்களை விடுவது, ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதாகும். அது இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து பயணிக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, மறுரூபமாக்குகிறது. இன்றைய தினத்திலே தேவன் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிட்சையின் பாதையை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து முன்னேறும்படியான கிருபையை தருவாராக. இன்றும் நாளையும் நமதே. God bless you. God be with you. Thank you.